அதுக்கடுத்து இன்னும் ஒரு அறிவிப்பை ஒன்று செஞ்சுக்கிறோம். என்னென்னு கேட்டால், இப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் 2 மணி நேரம், இப்போ கொஞ்ச நாளாக 4 மணி நேரம் வியாழன் நடத்துகிற காரணத்தினால, இது போக வெளிநாட்டில் உள்ளவர்களுடைய நேரலைகளும் வேறு இருக்குது. அமெரிக்காவுடைய நேரலை, லண்டனுக்கு, தமாமு, ஜித்தா, ரியாதுன்னு ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்க கேள்விகளை அனுப்பி அது மலேசியா அந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய மக்கள் மார்க்க அறிவை நல்லபடியாக கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றதை நல்லபடி உள்வாங்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் சென்ற நிர்வாக குழுவில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். என்ன முடிவு என்று சொன்னால், நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம நேரலை மூலமாக கேள்வி பதில் நடத்தி வருகிறோம். இந்த கேள்விகள் எல்லாமே பெரும்பாலும் மார்க்க அடிப்படையிலானது தான். மற்ற விஷயங்களை பெரும்பாலும் நம்ம குறைச்சிக்கிட்டோம். இந்த மார்க் அடிப்படையிலான கேள்விகள் எல்லாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது. ஆனால் அதில் ஆர்வமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால 2 ஆண்டுகளுடைய கேள்விகளை எடுத்துக்கொள்கிறோம். 2 ஆண்டு கேள்வி எதுன்னு கேட்டால், 2023ஆம் ஆண்டு முழுவதும், அது மாதிரி 2024ஆம் ஆண்டு முழுசும், 25 தானே வந்திருக்கு, இதை விட்டுருங்க. 2023, 2024 இந்த 2 வருடங்களில் நம்ம என்னென்ன கேள்விகளுக்கெல்லாம் இந்த நேரலையில் பதில் சொல்லியிருக்கிறோமோ அந்த பதில்களை நீங்கள் கிரகித்து கொண்டு, உன்னிப்பாக கவனித்து, நோட்ஸ் எடுத்துக்கொண்டு, நன்கு மனசில் ஒரு மாணவரை போல நீங்கள் படித்து மனசில் ஏற்றி கொண்ட பிறகு உங்களுக்காக ஒரு எழுத்து மூலமான ஒரு பரீட்சை வைக்கப்படும். அது எப்போன்னு கேட்டால், அடுத்த ஜனவரி முதல் வாரம், முதல் ஞாயிறு, அடுத்த ஜனவரியில் அடுத்த வருஷம் 2026 உங்களுக்கு ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதுக்கு பரீட்சை வச்சுருக்குறோம், எழுத்து தேர்வு. இந்த தேர்வில் நல்ல முறையில் எல்லாம் மார்க்கு கேள்வி தான். இந்த தேர்வுக்காக இல்லாட்டா கூட மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் பாடுபட்டதற்கு மறுமையில் நிச்சயமாக கூடியிருக்கிறது இந்த பரிசில் தேராட்டானம். அப்போ அந்த மாதிரி வகையில் என்ன செய்கிறோம்னு கேட்டால், நல்ல முறையில் தேர்வு செஞ்ச முதல் பரிசு வாங்கக்கூடியவருக்கு ஒரு 25,000 ரூபாய்களும், 2ஆம் பரிசு வாங்கக்கூடியவருக்கு ஒரு 15,000 ரூபாய்களும், 3ஆம் பரிசு வாங்கக்கூடியவர்களுக்கு 10,000 ரூபாய்களும் ஆக 3 பரிசுகளும், மேலும் 10 பேருக்கு தலா 5,000 ரூபாய்கள் வீதமாக வழங்குவது, மொத்தம் 1 லட்ச ரூபா வரும் என்ற அளவுக்குரிய அந்த பரிசு தொகை வழங்குவதாக அறிவித்திருக்கிறோம். இந்த பரிசு தொகையோட இவர்களுக்கும் அந்த பரீட்சையில் தேறிய அனைவருக்கும் ஒரு சர்டிஃபிகேட், ஒரு சான்றிதழ், அவங்க கல்வியை கற்றுருக்கிறாங்க என்பதற்கு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு ஒரு சான்றிதழும் இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படுவோம். இதில் ஆண்கள், பெண்கள், வயசானவங்க, நடுத்தரமானவங்க, நம்ம இயக்கத்தில் உள்ளவங்க, நம்ம இயக்கத்தில் இல்லாதவங்க யாரும் கலந்து கொள்ளலாம். இதுக்கு இந்த ஜமாத்தில் உள்ளவங்க தான் கலந்து கொள்ளணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. சுன்ன ஜமாத் ஆளுகளாக இருந்தாலும் இதில் என்ன செய்யலாம், அந்த கேள்வியை கேட்போம், அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லணும். அந்த கேள்விக்கு ஒரு பதிலை எல்லாமே ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறோம். அதை கிரகித்து கொண்டு சொல்கிற ஒரு வேலை தான். இப்படி கிரகித்ததை நோட்டில் நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டு வருவதன் மூலமாக உங்களுடைய மார்க்க அறிவும் வளரும். 2வது இந்த இதில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய தேடலும் அதிகரிக்கும் என்ற ஒரு காரணத்திற்கு இதை செஞ்சுருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதையும் ஒரு அறிவிப்பாக உங்களுக்கு மாநில நிர்வாகத்தின் சார்பாக செய்ய சொல்லியிருக்கிறார்கள்.